Welcome to Joyful Channel. ஒரு சிறிய கிராமம், பசுமையான வயல்கள், சின்ன சின்ன வீடுகள், சிரித்துக் கொண்டிருக்கும் குழந்தைகள், சூரியன் உதிக்கும் போதே உழைக்க புறப்படும் விவசாயிகள். இப்படி இயற்கையின் அழகும் மனித உழைப்பும் கலந்திருந்த கிராமம் அது. அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் அருண். அவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். அவன் தந்தை ஒரு விவசாயி, தாய் வீட்டை கவனிப்பவர். அருணின் மனதில் ஒரு பெரிய கனவு. அவன் படிப்பில் சிறந்து பெரிய பொறியாளராக வர வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவன் வாழ்ந்த சூழல் எளிதானதல்ல. பள்ளி செல்லும் போது தினமும் 3 கிலோமீட்டர் நடைபயணம் செய்ய வேண்டியிருக்கும். மழை பெய்தாலும் கடும் வெயில் இருந்தாலும் அவன் பள்ளிக்கு செல்லாமல் விடமாட்டான். வகுப்பில் முதல் பெஞ்சில் அமர்ந்து கவனமாக பாடங்களை கவனிப்பான். அருண் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது வீட்டில் பொருளாதார சிக்கல் தீவிரமாகியது. இதனால் அருணின் தந்தை கடன் வாங்கினார். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் வயல் நிலத்தை அடமானம் வைத்தனர். நண்பர்கள் புதிதாக கையடக்க தொலைபேசி மற்றும் சைக்கிள் அருணுக்கு வாங்கிக் கொடுத்தார்கள். ஆனால் அருணுக்கு அதெல்லாம் போதவில்லை. அம்மா எல்லாரும் நல்ல வசதியா இருக்காங்க, நம்ம வீட்டுல மட்டும் ஏன் எதுவுமே இல்லை என கேட்டான். செல்லம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்காது. உழைச்சாதான் நல்ல நிலைக்கு வர முடியும். நம் கையில் இருக்கும் மந்திரம் ஒன்றுதான், அது முயற்சி. அதுதான் உன்னை உயர்த்தும். அந்த வார்த்தைகள் அருணின் உள்ளத்தில் பதிந்துவிட்டது. அருண் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து படித்தான். பாடங்களை தினமும் பிரித்து படிக்க வேண்டிய பாடங்களை படிப்பான். ஆசிரியர்களிடம் கேள்வி கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வான். நண்பர்கள் அவனை படிப்புக் குயில் என்று கேலி செய்து அழைத்தார்கள். அவன் வாழ்க்கையின் கனவு பொறியியல் கல்லூரியில் சேர வேண்டும் என்பதே. அதற்காக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆனால் அவனது வாழ்க்கையில் இன்னொரு சவால் வந்தது. தந்தை நோய்வாய்ப்பட்டு வேலைக்கு செல்ல முடியாத நிலை. வீட்டில் வருமானமே குறைந்துவிட்டது. அருண் பள்ளிக்கு போன போது மதிய உணவு சாப்பிடாமல் பசித்தபடி அமர்ந்திருப்பான். நண்பர்கள் சாப்பிட்டியே என்று கேட்டாலும் அவன் சிரித்துக் கொண்டே சரிதான் என்று சொல்லிவிடுவான். இத்தனை துன்பங்களுக்கும் நடுவில் அவன் மனதில் இருந்து ஒரே நம்பிக்கை, முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை என்ற எண்ணம்தான். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிந்தன. முடிவுகள் வெளிவந்தபோது பள்ளியில் முதலிடம் பெற்றவன் அருண்தான். ஆசிரியர்கள் பெருமையுடன் அவனை பாராட்டினார்கள். அவன் தந்தை கண்ணீருடன் சொன்னார், மகனே, உன் உழைப்புதான் எங்களை வாழ வைத்திருக்கிறது. எங்களுக்கு தரமான வாழ்க்கையை நீ கொடுத்துள்ளாய். அருண் அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவன் உள்ளம் உருகியது. அவன் கனவு இன்னும் பெரியதாகியது. அருளரசு பொறியியல் கல்லூரியில் நடந்த சேர்க்கையில் தேர்வு பெற்றான். ஆனால் அதற்கான செலவுகள் கூட குடும்பத்தால் செய்ய முடியாத நிலை. அப்போதே அருண் முடிவு செய்தான், படிப்போடு வேலை செய்ய வேண்டும் என்று. அவன் காலை நேரத்தில் கல்லூரி சென்று மாலை நேரத்தில் பிஎஸ்என் எடுத்து வாழ்க்கையை நடத்தினான். சில சமயம் கட்டிட வேலைக்கு கூட சென்றான். இரவு நேரத்தில் பசித்த வயிற்றுடன் படித்தான். நீ இப்படி துன்பப்பட்டு என்ன பயன் என்று நண்பர்கள் கேட்டார்கள். ஆனால் அவன் ஒரே பதில்தான் சொன்னான், முயற்சிதான் என் மந்திரம். அதுதான் நாளை எனக்கு வெற்றியை கொடுக்கும். இறுதி ஆண்டு வந்தது. கல்லூரியில் வேலைவாய்ப்பு நிகழ்வு நடந்தது. எல்லா மாணவர்களும் தயாரானார்கள். ஆனால் அருளிடம் நல்ல உடையோ செம்மையான சீருடையோ இல்லை. அவன் பழைய சட்டையின் சுருக்கங்களை நீக்கி போட்டான். இந்தேர்விக்கு முன் மனதில் ஓரளவு பயம் இருந்தது. ஆனால் அப்போதே அவன் அம்மாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது, முயற்சிதான் மந்திரம். அவன் தன்னம்பிக்கையுடன் இன்டர்விற்கு சென்றான். அவனது அறிவும் நேர்மையும் உழைப்பும் கம்பெனி பொறுப்பாளருக்கு பிடித்தது. இறுதியில் மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைத்தது. அந்த வேலை கிடைத்ததும் அருளின் வாழ்க்கை மாறியது. குடும்பத்துக்கு நல்ல வீடு கட்டிக் கொடுத்தான். தந்தையின் கடனை முழுவதும் அடைத்தான். தாய்க்கு தேவையான சுகவசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தான். கிராம மக்கள் எல்லோரும் அவனை பார்த்து பெருமைப்பட்டார்கள். நீ இந்த கிராமத்திற்கு கிடைத்தது பெருமை என்றும் நீ அனைவருக்கும் ஒரு முன்மாதிரி என்று அவனை புகழ்ந்தார்கள். அருண் தனக்காக மட்டும் வாழவில்லை. தனது கிராமத்தில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமைத்துக் கொடுத்தான். அவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடை, மேலும் பள்ளி கட்டணம் என எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தான்.
ஒரு விழாவில் பேசும்போது அருண் சொன்னான், நான் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்ததற்குக்கான காரணம் ஒரு மந்திரம்தான். அது முயற்சி. முயற்சி செய்தால்தான் சாதிக்க முடியும். எத்தனை சவால்கள் வந்தாலும் விட்டுவிடாமல் தொடர்ந்து உழைத்தால் நிச்சயம் வெற்றி நம்மை தேடி வரும். அருணின் வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் முயற்சியை மட்டும் விட்டுவிடக்கூடாது. வெற்றிக்கு ஷார்ட்கட் இல்லை. உழைப்பும் பொறுமையும் தான் வெற்றியின் திறவுகோல். ஒருவரின் சாதனை அவருக்கே மட்டும் அல்ல, சமூகத்திற்கும் பயனளிக்க வேண்டும். முயற்சிதான் மந்திரம் என்ற உண்மை நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. சிரமம் வந்தாலும் நம்பிக்கை தளராமல் தொடர்ந்து முயன்றால் தான் கனவுகள் நனவாகும்.